இந்த வாரம் வர 23 மே அன்னைக்கு 4 வெபினார் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. காலையில 10 மணிக்கு 2 வெபினார் இருக்கு. இஃப் நாட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தென் ஹவ் வில் யூ ரீச் ஒன் டோர்? அதே நேரத்தில் இந்தியாஸ் நியூ கன்வீனியன்ஸ் எக்கானமி, ஹவ் அர்பன் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் ஹோம் சர்வீசஸ். இது தொடர்ந்து 11 மணிக்கு ஆர் யூ டூயிங் யுவர் சிப் ரைட், டீகோடிங் த வின்னிங் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் 12 மணிக்கு த ரைட் வே டு ஸ்பிளிட் 1 crore across asset in 2026. இந்த வெபினார்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்டை ஒரு ஹாப்பி லேர்னிங் வீக்கெண்டாக மாற்றுங்க. எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்ணுறோம். ஆனால் நம்முடைய பெரிய ஃபைனான்ஷியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால் அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்ஷியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பற்றி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். இந்த பொருளாதார கிரைசிஸை எப்படி பயன்படுத்தணும்? நிறைய பேர் ஒரு பொருளாதார கிரைசிஸ் வரும்போது முதல்ல என்ன பண்ணுறாங்கனாக்கா பயப்படுறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்கே போய் பணத்தை போட்டால் சீக்கிரம் பணம் பண்ண முடியுன்ற ஒரு ஷார்ட் டேர்ம் அப்ரோச் எடுத்துடுறாங்க. எங்கே பணத்தை போட்டாக்கா அவங்க அதிக லாபம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல போறாங்க. இது 3 முக்கியம்தான். ஆனா இது 3 விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இங்க இருந்து நாம எப்படி அதிகம் விழாமல் இருப்பது அப்படின்ற அந்த எண்ணம், அதை சார்ந்த சிந்தனைகள், இதை நம்ம ஆங்கிலத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏறுற மார்க்கெட்ல நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலனா கூட எப்படி அலை எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடுதோ அந்த மாதிரி ஒரு பெரிய அலை, பேரலை உங்களை எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஒருத்தர் சொல்லுவான், மும்பை லோக்கல் ட்ரெயின்ல போறவங்க ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நின்னா அந்த ஜன கூட்டமே அவங்கள தள்ளிட்டு போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு புல் மார்க்கெட்டுங்கிறது எல்லாரையும் மேல கொண்டு போற ஒரு அலை. ஆனா அந்த அலை எப்பவும் நீடிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். மார்க்கெட் விழும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மறுபடியும் அந்த அலை உடனே ஆரம்பிச்சிடும் நினைக்கிறோம். பட் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ரிவர்ஸ்ல ஒரு அலை அடிச்சதுனாக்கா அந்த கூட்டத்தோடயே நம்ம நின்னோம்னா நம்ம என்ன ஆகும்ன்றதை யோசிச்சு பாருங்க. 99 விழுக்காடு முதலீட்டாளர்கள் இந்த கான்சிக்வன்ஸ், இந்த விளைவுகளை பற்றி சிந்திக்க தவறுகிறார்கள். இதை பத்தி திங்க் பண்ண வேண்டிய தேவை இப்ப டெஃபினட்டா இருக்கு. இப்போ இதை பத்தி திங்க் பண்ண தவறுபவர்கள் சரிவில் இருந்து மீள்வதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு சரிவு வந்தால், சரிவு வரலன்னே வச்சுக்கோ, அப்ப கூட இப்ப அதை பத்தி திங்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன் தெரியுமா? எப்பவுமே யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட். அது வரலன்னா பரவாயில்ல. இப்போ புயல் எச்சரிக்கை வரும்போது நம்ம அரசு என்ன பண்ணுது, எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குது. ஒரு போர்ட்ஃபோலியோலையும் ஒரு சரிவு என்பது ஒரு புயலுக்கு சமமானது, ஒரு ரிவர்ஸ் அலை. அந்த அலை வருவதற்கு முன்னாடி நீங்க நிச்சயமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் முதலீட்டாளர்கள் முன்னெச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை, அல்லது அவங்க உணர்றதுக்குள்ள அலை ரிவர்ஸ்ல அடிச்சு அவங்கள கீழே கொண்டு போய் விட்டுறது. இப்போ கூட இட் இஸ் நாட் டூ லேட். ஒரு முதலீட்டாளர் இன்னைக்கு தன்னுடைய போர்ட்ஃபோலியோல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்க
ஃபைனான்ஷியல் அசெட்ஸினுடைய அசெட் அலோகேஷனை பார்க்கணும். எந்த சொத்து வகையில் எவ்வளவு பணம் இருக்கிறது, அது ஒரு கணக்கீடு. ஈக்விட்டி என்ற சொத்து வகைக்கு மொத்தமாக எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்கீங்க? 30%, 95%, இல்லை இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு நம்பரா? ஈக்விட்டிக்கு உங்களுடைய ஒதுக்கீடு என்ன? டெட்டுக்கு போதுமான அளவு பணத்தை நீங்க ஒதுக்குறீங்களா? நாளைக்கு மார்க்கெட் இறங்கினா விழறதுக்கு கொஞ்சமாவது பணத்தை எடுத்து தனியா வச்சிருக்கீங்களா? கோல்டுல உங்களுக்கு ஃபைனான்சியல் கோல்டு எவ்வளவு இருக்கு? இது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆபரண தங்கத்தோடு சேர்த்து பார்த்தால் உங்களுடைய ஓவரால் அசெட் அலோகேஷன் டு கோல்டு எவ்வளவு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹை பிரைசஸ்ல கோல்டுக்கு ஒருத்தருக்கு தன்னுடைய ஓவரால் அசெட் அலோகேஷன்ல ஒரு 20% இருந்தா அதுவே போதுமானது. சில பேர் இப்ப 50% வச்சிருக்காங்க. ஒருவேளை 2012 இருந்து நடந்தது போல கோல்டு பிரைஸ் டாலர் மதிப்பீட்டில் இறங்கினால் அதுக்கு நீங்க உங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். 2012 ரூபாயின் மதிப்பும் 67 டு த டாலர் போயிட்டு அங்கேருந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த ரெண்டு நிகழ்வுகள், கோல்டு டாலர் பிரைஸ் ஃபால், ரூபி அப்ரிசியேஷன், இது ரெண்டும் ஒன்னா நடந்தது. யார் இன்னைக்கு கண்மூடித்தனமா கோல்ட்ல ஹை எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த ரிஸ்க்கு தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது தேவையா, இது சரியா அப்படின்னு டெஃபினட்டா யோசிச்சுக்கணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஏதோ ஈக்விட்டிக்கு மட்டும்தான், கோல்டுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொருளாதார பார்வை இல்லை. எல்லா சொத்து வகையிலுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவை. ஈக்விட்டியில குறிப்பிட்ட பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், உதாரணத்துக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அதிகம் இறங்கல. ஆனா லார்ஜ் கேப் வேல்யூவேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்ப ஈக்விட்டிக்குள்ள ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் கண்டிப்பாக இன்னைக்கு ஜனவரி 1 இருந்ததை விட கணிசமா அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு, இன்னொரு வேல்யூவேஷன் ஜனவரி 1 அன்னைக்கே லோவா இருந்தது, இன்னைக்கு இன்னும் லோவரா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? லோயஸ்ட் இருக்கிற லார்ஜ் கேப்னுடைய வேல்யூவேஷன் உங்களுக்கு சேஃப்டி ஆஃபர் பண்ணுது. ஸோ ஈக்விட்டிக்குள்ளேயே நீங்க கொஞ்சம் பணத்தை எடுத்து லார்ஜ் கேப் பக்கம் போட்டீங்கன்னாக்கா உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ருப்பி பாட்டம் அவுட் ஆயிட்டு எஃப்ஐஐ ஃப்ளோஸும் திரும்பினாக்கா பணம் முதல்ல எங்க வரும்னு. அப்ப அந்த இடத்துல நீங்க போதுமான அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஒண்ணு அந்த இடத்துல நீங்க விழ மாட்டீங்க, இன்னொன்னு மார்க்கெட் உயர்வது நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே நீங்க உயர ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் முக்கியமான விஷயம், எஃப்ஐஐ ஃப்ளோ ரிவர்ஸ் ஆகி ருப்பியும் ஸ்டெபிளைஸ் ஆச்சுனாக்கா ஆகத்தான் போகுது, எப்போங்கிறது தான் கேள்வி. அது நடக்கும்போது என்ன ஆகும்னாக்கா திடீர்னு கேபிட்டல் எங்க ரிட்டர்ன் இருக்கோ அதை சேஸ் பண்ணும். எப்படி கடந்த 2 வருஷத்துல ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை பாஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே விஷயம் ரிவர்ஸ்ல லார்ஜ் கேப்லயும் நடக்கலாம், பேங்கிங்ல நடக்கலாம், மேபி ஈவன் ஐடியில் நடக்கலாம். அது நடக்கும்போது என்ன ஆகும்னாக்கா ஸ்மால் கேப்ல திடீர்னு நம்ம ரிட்டர்ன் இருக்குன்னு நினைச்ச அந்த பிம்பம் சுக்குநூறாக போயிடும். அப்ப ஸ்மால் கேப்பை என்ன விலைக்கு வேணா வித்துட்டு உடனே மூவ் பண்றதுக்கு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அப்ப அன்னைக்கு ஸ்மால் கேப்ல அந்த அலை ரிவர்ஸ்ல அடிக்கும். இன்னைக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை போர்ட்ஃபோலியோல பண்றது ரொம்ப முக்கியம், அசட் அலோகேஷனை கரெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு சொத்து வகைக்குள்ளேயே நீங்க எப்படி அந்த சொத்துக்களை வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள எப்படி அலோகேட் பண்றீங்க, ஈக்விட்டிக்குள்ள எப்படி அலோகேட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். டெட்ல ஓரளவு அலோகேஷன் இப்ப ஆரம்பிச்சு அடுத்த ஓராண்டில் டெட்ல ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். பாண்ட் மார்க்கெட்ல இன்னைக்கு பயங்கர ரிஸ்க் இருக்கு. ஸோ டெட் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டெட் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தா பாண்டு தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா பாண்டு பிரைஸ் இறங்கிடும், லாஸ் ஆயிடும். அப்ப அன்னைக்கு அந்த பாண்டை விற்கவே முடியாது, லிக்விடிட்டி கிடைக்காது. அன்னைக்கு உங்களுக்கு டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க போக நினைச்சா அந்த பாண்டை லாஸுக்கு வித்து தான் நீங்க இந்த பக்கம் வரணும். சில நேரங்களில் பாண்டை விற்க முடியாம ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை உருவாக ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள். உங்களை போன்ற முதலீட்டாளர்கள் கவலையை உரிய நேரத்தில் யாரெல்லாம் கவனம் கொண்டார்களோ அவங்க சொல்லக்கூடிய தரவு இதுதான். ஸோ டெட்டுக்குள்ளேயும் நீங்க எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு
இந்த கிரைசிஸில் ஈக்விட்டி பொசிஷனிங்கும் கரெக்டாக இருக்கணும், இருக்கான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. டெட்டுக்குள்ளேயும் பொசிஷனிங் கரெக்டாக இருக்கணும், அதுவும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. ஈக்விட்டிக்கு இவ்வளோ, டெட்டுக்கு இவ்வளோ, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டுக்கு இவ்வளோ, இந்த பேலன்ஸ் சரியாக இருக்கணும், அதுவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது ரஸ்க்கு சாப்பிட்ற நேரம் இல்லை, ரிஸ்க் மேனேஜ் பண்ணுற நேரம். ஸோ ஜாகிரதையாக இருங்க, தயார்படுத்திக்கங்க. இந்த கிரைசிஸ் வாய்ப்புகளை கொடுக்கும்போது யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்க பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க இங்கேருந்து ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போவாங்க. எல்லோரும் பெட்டர் பிளேஸுக்கு போக வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். இணைந்து பயணிப்போம், முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.